ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இந்த 2021 பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் டல்லாக தான் போயிருக்கு. இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த 2021 லான்ச்சே ஆகல. அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட் ஷார்டேஜ் மாதிரியான சில காரணங்கள்னாலையுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் குளோபல் மார்க்கெட்லாம் லான்ச்சே பண்ணல. இந்த மாதிரியான நிறைய குளறுபடிகள் இந்த 2021 நடந்துடுச்சு. இப்போ 2021 முடிவுக்கு வரப்போகுது. இன்னொரு 12 நாள் தான் இருக்குது. அடுத்து புது வருஷம் 2022 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 2022 ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்க போகுது, ஸ்மார்ட் போன்ல என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த 2022 கொண்டு வர போறாங்க, அண்ட் ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் இந்த 2022 என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்காங்க மாதிரியான எக்கச்சக்கமான டீடைல்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க அடுத்த வருஷம் 2022 ஸ்மார்ட் போன்ஸ் எப்படி இருக்க போகுது வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2021 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் விதவிதமாக வித்த கட்டி நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனை செல் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த செல்லிங் பாயிண்ட், மெயின் செல்லிங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 5Gயே இந்தியாவில் வரலை அப்படின்னாலுமே 5G ஃபோன்னு சொல்லி இந்த 2021 ஓட்டிட்டாங்க. எக்கச்சக்கமான 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. பட் எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இதுக்கு அடுத்ததாக 108 மெகா பிக்சலுக்கான கேமரா, 108 மெகா பிக்சல் கேமரான்னு சொல்லியுமே நல்லா வட சுட்டாங்க. 64 மெகா பிக்சல்லேருந்து 50 மட்டும்தான் அப்கிரேடேஷன் இருந்துச்சு. மற்றபடி குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு அப்கிரேடேஷனுமே இல்லாத ஒரு கேமராவாக தான் இந்த 108 மெகா பிக்சல் கேமரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2021 அவங்க கொண்டு வந்த டெக்னாலஜிலேயே ஒரு உருப்படியான டெக்னாலஜி தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் பண்ணி சார்ஜ் பண்ணி இருந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ஜஸ்ட் ½ an hour, ஈவன் 15 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ற அளவுக்கு நல்ல ஃபாஸ்டான சார்ஜர் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜில 2021 ஒரு மேஜரான ரோலை பிளே பண்ணிருக்கு. கண்டிப்பா ஒரு உருப்படியான ஃபீச்சரா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்றது இருந்துச்சு. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு அடுத்தபடியா ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷத்துல வந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல 5Gக்கு அடுத்தபடியா ஒரு மெயின் செல்லிங் ஃபீச்சரா இருந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லலாம். ஏன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டை வச்சு நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த 2021 ஓட்டிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் 120 ஹெர்ட்ஸ்க்கான இந்த மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்ல இப்போ பார்த்தோம்னா 11,000 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ ஸ்மார்ட் போன்ஸ்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது ஒரு மெயின் செல்லிங் ஃபீச்சரா இந்த 2021 இருந்திருக்கு. அந்த வகையில நாம சொன்ன இந்த ஃபீச்சர்லாம் 2021 ஒரு மெயின் செல்லிங் ஃபீச்சரா இருந்திருக்கு. அடுத்து வரப்போகிற 2022 என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் மெயின் செல்லிங் ஃபீச்சரா இருக்க போகுது அப்படின்றத இப்போ வேணா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் மெயின் செல்லிங் ஃபீச்சரா என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2021 இருந்த அதே 5G தான் வரப்போற 2022 இந்த 5G தான் ஒரு மெயின் செல்லிங் ஃபீச்சரா இருக்க போகுது. பட் 2022 5G இந்தியாவுக்கு வரப்போகுது இல்லை. 2023 மேல தான் இந்தியாவுக்கு 5G வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 5G வரல அப்படின்னாலும் 5G ஸ்மார்ட் போன்ஸ் கண்டிப்பா இந்த 2022 எக்கச்சக்கமா லான்ச் ஆக போகுது. அதுலயும் அண்டர் 10K பட்ஜெட் செக்மெண்ட் எல்லாம் 5G ஸ்மார்ட் போன் இந்த 2022 லான்ச் ஆக போகுது. அதற்கான வேலைப்பாடுகளை கண்டிப்பா ஸ்மார்ட் போன்ஸ் பிராண்ட்ஸ் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் சிப்செட்டும் கூட அண்டர் 10K பட்ஜெட்ல 5G சிப்செட்லாம் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அந்த சிப்செட்லாம் வந்ததுக்கு அப்புறம் 2022 நிறைய ஸ்மார்ட் போன் அண்டர் 10K பட்ஜெட்ல 5Gயோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் 5Gக்கு அடுத்தபடியாக இந்த 2022 மெயின் செல்லிங் ஃபீச்சராக இருக்க போகிற அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 100 வாட்ஸ் ப்ளஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த 2022 நிறைய ஸ்மார்ட் ஃபோனில், அதுவும் லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வரப்போகுது. ஆல்ரெடி எல்லா பிராண்டுமே அவங்களுடைய ஓன் 100 வாட்ஸ் 120 வாட்ஸ்க்கான சார்ஜரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2021 அதை பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்தோம். ஈவன் Xiaomi 120 வாட்ஸ்க்கான சார்ஜரோட ரீசெண்டாக Redmi Note 11 சீரிஸை கூட அவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரப்போகிற எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஈவன் 15,000 ரூபாய்க்கும் அபோவ் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்லாம் 120 வாட்ஸ் 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த 2022 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அண்டர் 20K பட்ஜெட் செக்மெண்ட்ல வரப்போகிற 120 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் ஜஸ்ட் நம்பர் கேமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி 64 மெகா பிக்சல் கேமரால இருந்து 108 மெகா பிக்சல் கேமரா ஜஸ்ட் நம்பர் கேமா இருந்துச்சோ, அந்த மாதிரி இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜரும் 65 வாட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ற அளவுக்கான ஒரு கெபாசிட்டியோட தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா இந்த 120 வாட்ஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு கெபாசிட்டியோட இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இந்த 15-20,000 ரூபாய் இந்த பட்ஜெட்ல வரப்போகிற அந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபிளாக்ஷிப் லெவல்ல இந்த 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய 120 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் சார்ஜிங் கெபாசிட்டியோட இருக்கும் அப்படின்ற மாதிரிமே சொல்றாங்க. மற்றபடி லான்ச் ஆகட்டும் இந்த மாதிரி 120 வாட்ஸ்க்கான சார்ஜரோட நெக்ஸ்ட் வரப்போகிற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் நெக்ஸ்ட் 2022 உடைய ஒரு ப்ராமிசிங் ஃபீச்சரா இருக்கும். இல்ல இதுலயும் நம்பர் கேம் விளையாண்டாங்க அப்படின்னா 108 மெகா பிக்சல் கேமரா எப்படி வீணா போச்சோ அந்த மாதிரி 120 வாட்ஸ்க்கான சார்ஜரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த 2021 108 மெகா பிக்சல் அப்படின்ற இந்த ஒரு கேமரா ஃபீச்சர் நம்பர் வைஸ் மட்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருந்துச்சு. அதர்வைஸ் இந்த 108 மெகா பிக்சல் கேமராவில் ஒன்றுமே கிடையாது. குவாலிட்டி வைஸ் 64 மெகா பிக்சல் கேமரால இருந்து பெரிய லெவலில் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இந்த கேமராவில் இல்லை அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இந்த 2022 கேமராவில் ஒரு நம்பர் கேம் தான் ஆட போகிறாங்க. இன்னும் அடுத்த லெவலுக்கான ஒரு நம்பர் கேமை இந்த வாட்டி ஆட போகிறாங்க. 200 மெகா பிக்சலுக்கான கேமராவோட இந்த 2022 நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி 200 மெகா பிக்சல் கேமரா சப்போர்ட் இருக்கக்கூடிய நிறைய சிப்செட் Snapdragon அண்ட் Mediatek ரெண்டு பேருமே வரிசையில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிப்செட்டோட நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் போன்ஸ்ல 200 மெகா பிக்சலுக்கான கேமராவோட ஸ்மார்ட் போன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த 200 மெகா பிக்சல் கேமராவது உருப்படியான கேமராவா இருக்குமா, ஒரு மேஜரான அப்கிரேடேஷனா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நியூஸ் படி இந்த 200 மெகா பிக்சல் கேமராவும் உருப்படியான கேமராவா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுவுமே எப்படி 64 மெகா பிக்சல் இருந்து 108 மெகா பிக்சல் கேமரா ஒரு சின்ன அப்கிரேடேஷன், பட் ஆனால் நம்பர் வைஸ் மட்டும் ஒரு பெரிய அப்கிரேடேஷனா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த 108 மெகா பிக்சல் இருந்து 200 மெகா பிக்சல் அப்படின்றது நம்பர் வைஸ் மட்டுமே ஒரு பெரிய அப்கிரேடேஷனா இருக்க போகுது. குவாலிட்டி வைஸ் ஒரு சின்ன அப்கிரேடேஷன் 108ல இருந்து ஒரு சின்ன அப்கிரேடேஷன் தான் இந்த 200 மெகா பிக்சல் கேமரால இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல எந்த அளவுக்கு அப்கிரேடேஷன் இருக்க போகுது, கேமராவில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 2021 எப்படி இந்த ஸ்டாரி மோட், டியூவல் கேப்சர் மோட் இந்த மாதிரியான நிறைய மோட்ஸ் எல்லாம் இந்த 2021 கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி 2022 கண்டிப்பா கேமராவில் இன்னும் எக்கச்சக்கமான மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கேமராவுடைய குவாலிட்டி வைஸ் பெரிய லெவலில் ஒன்றும் அப்கிரேடேஷன் இருக்க போதில்லை. அதுவும் இந்த மெட்ரேஞ்ச் செக்மெண்ட் இந்த 20,000 30,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வர போகிற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் கேமராவில் ஒன்றும் அப்கிரேடேஷன் இருக்க போகுதில்லை. நம்பர் வைஸ் மட்டுமே அப்கிரேடேஷன், நம்பர் கேம் தான் விளையாட போறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்மார்ட் போன், கேமரா சென்ட்ரிக்கா லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன், இந்த ஐபோன், கூகுள் பிக்சல் இந்த மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் கேமரா வைஸ் கண்டிப்பா அப்கிரேடேஷன் இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் 2020 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்கமான கேமரா ஃபீச்சர்ஸ் அண்ட் கேமராவுடைய குவாலிட்டி வைஸும் ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் இந்த ஐபோன், கூகுள் பிக்சல் மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த 2022 கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐஃபோனுடைய கேமராவில் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் அப்கிரேடேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டோம். பட் இந்த ஐஃபோனுடைய கேமராவில் அப்கிரேடேஷன் இருக்க போகுதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். பட் ஆனால் கண்டிப்பாக டிசைனில் ஒரு அப்கிரேடேஷன் இந்த 2022 ஐஃபோனுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே இந்த 2022 நெக்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ண போகிற ஐஃபோன் 14 சீரிஸ், இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி கேமராவில் இந்த வாட்டி பஞ்சோல் டைப்பில் செல்ஃபி கேமரா இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது ரியலாக வருமா வராதா அப்படின்றதுல இது ஒரு ரூமராக தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஐஃபோன் 14 சீரிஸில் டிசைன் வைஸ் ஒரு மேஜரான அப்கிரேடேஷனா பஞ்சோல் டைப்ல செல்ஃபி கேமராவோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்தா கண்டிப்பா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாவே ஐபோன் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எப்பப்பா இந்த செல்ஃபி கேமராவோட நாச்சை சேஞ்ச் பண்ணுவீங்க, அந்த பழைய ஸ்டைலே நாச்சை கொடுக்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்லாம் கொடுக்குற மாதிரி பஞ்சோல் டைப்ல செல்ஃபி கேமரா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஐபோன் ஃபேன்ஸுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி ஐபோனுடைய நெக்ஸ்ட் சீரிஸ் ஐபோன் 14 சீரிஸ்ல பஞ்சோல் டைப்ல செல்ஃபி கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததான் இந்த 2022 டிஸ்பிளே வைஸ் என்ன ஃபீச்சர் மெயின் செல்லிங் ஃபீச்சராக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 2021 இருந்த அதே ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த 2022 டிஸ்பிளே வைஸ் ஒரு மெயின் செல்லிங் ஃபீச்சராக இருக்க போகுது. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்டில் நெக்ஸ்ட் லெவலுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு போக போகிறாங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த 2022 லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி 2021 இப்போ லாஸ்ட்டில் லான்ச் ஆன ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்லேயே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அடுத்து இந்த 2022 லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுவும் இந்த லோ பிரைஸ் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன், இந்த 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட நிறைய ஸ்மார்ட் போன் இந்த 15,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்லயும் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறதுலாம் நல்ல விஷயம் தான், கொடுக்கலாம், எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இன்னும் கேமுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கூட சப்போர்ட் கிடையாது. பப்ஜி கேம் இன்னும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ல பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டே கேம்ஸுக்கு நிறைய ஸ்மார்ட் போன்ஸுக்கு இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல இல்லை. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்
ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேவோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேம்ஸுக்கு 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இல்லைனா அட்லீஸ்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காவது சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற அப்டேட் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பார்த்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் கேமிங்காக தான் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் மெயினாக பார்க்குறாங்க. ஜஸ்ட் நார்மல் ப்ரௌசிங்காகலாம் ரெஃப்ரெஷ் ரேட் அந்த அளவுக்கு யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது கேமிங்கான அந்த ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா கேமுக்குமான அந்த ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்கன்னா மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி இந்த 140 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் ஒரு மெயின் செல்லிங் ஃபீச்சராக கண்டிப்பாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. நாம் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒவ்வொரு பிராண்டும் இண்டிவிஜுவலாக அவங்களுடைய டிசைனில் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நிறைய அப்கிரேடேஷன் கொண்டு வர போகிறாங்க. இந்த 2022 கொண்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு OnePlus பார்த்தீங்கன்னா இந்த 2022 அவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிசைனில் நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் அவங்களுடைய கலர் வேரியன்ட் இந்த ப்ளூ கலர் மாதிரியான ஒரு சில கலர் தான் ரொம்பவே ஹைலைட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் பேட்டர்னோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த 2022 OnePlus லான்ச் பண்றதுக்கான பிளான்ல இருக்காங்க. அதே மாதிரி Oppo பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் Oppo Find N அப்படின்ற அவங்களுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை இந்த 2022 ஸ்டார்டிங்லேயே லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தின நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் ரீசென்ட் டேஸா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதனால Oppo கூடிய சீக்கிரமே அவங்களுடைய இந்த ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங் அவங்களுடைய S22 Ultra S21 FE இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் லைனப்ல வச்சிருக்காங்க. அண்ட் Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 12 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. Redmi கிட்ட இருந்து Redmi Note 11 சீரிஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சீரிஸ் தான். ஸோ இந்த சீரிஸும் நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ண போறாங்க. ரியல்மி கிட்ட இருந்து பார்த்தோம்னா அவங்களுடைய எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இந்த 2021 அவங்க எப்படி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த 2022 எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. அவங்களுடைய ரியல்மி நாசோ சீரிஸ், ரியல்மி 9 சீரிஸ், ரியல்மி GT சீரிஸ்னு எல்லா சீரிஸ்க்கு கிடையுமே எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் 5000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி 50000 ரூபாய் 60000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் இந்த 2022 ரியல்மி கிட்ட இருந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி அடுத்து மீதி இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் இந்த மோட்டோ, விவோ, ஐக்யூ இந்த மாதிரியான பிராண்ட்ஸும் அவங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ்லாம் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் அவங்களுடைய அடுத்தடுத்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் பண்ண போறாங்க. வேற இவங்க என்ன இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா கிடைக்கல. பட் கண்டிப்பா இந்த எல்லா பிராண்டு கிட்ட இருந்தும் நெக்ஸ்ட் 2022 அவங்க லான்ச் பண்ண போற Flagship சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ல Snapdragon 8 Gen 1 and Mediatek Dimensity 9000 அப்படின்ற இந்த ரெண்டு சிப்செட் தான் இருக்க போகுது. ஸோ Flagship சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே Snapdragon 8 Gen 1 and Dimensity 9000 அப்படின்ற இந்த ரெண்டு சிப்செட் தான் அடுத்து வரப்போகிற 2022 ரூலிங் பண்ண போகுது. இந்த ரெண்டு சிப்செட் தான் அடுத்து வரப்போகிற நிறைய Flagship ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு சிப்செட்டையும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல புக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து 1 by 1 இந்த 2022 கண்டினியூஸா லான்ச் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தான் இந்த 2022 ரூலிங் பண்ண போகுது. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸோட தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த 2022 அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இவங்க இந்த 2022 புதுசாக கொண்டு வர போகிற இந்த டெக்னாலஜிஸில் எந்த டெக்னாலஜி எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருக்குது, இந்த ஃபீச்சர் தான் இந்த 2022 ஸ்மார்ட் ஃபோனை ரூல் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த 2021 ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருந்துச்சு, 2021 இவங்க கொண்டு வந்த அந்த ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜிஸ்ல எந்த டெக்னாலஜி எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான ஃபீச்சரா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.